Welcome to Aram IAS Academy Daily News Navigator. So, July 15 order important news articles enna அப்படிங்கறத first பாத்தறலாம். Today we have covered topics from both Indian Express and the Hindu. So, பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சில்கா மேட்ச் பாக்ஸ் சாரி அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சாரி பத்தி நியூஸ் ஆர்டிகல் வந்திருக்கும். என்ன அப்படின்னா இந்த சாரியை தெலுங்கானால டெவலப் பண்றாங்க அண்ட் இது ஒரு டெம்பிளுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஜிஐ டேக் என்ன அண்ட் எந்த ரீஜனை சேர்ந்த சாரி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரே ஹார்ன்பில், அஃப்கோர்ஸ் இது நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பீஷிஸ் இன் நியூஸ். ஸோ நம்ம இன்னைக்கு கிரே ஹார்ன்பில் பற்றியும் இதோட ப்ரூடிங் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரையல் இன் ஆப்சான்டியா. ஸோ ட்ரையல் இன் ஆப்சான்டியா அப்படிங்கிற பர்டிகுலர் இந்த கான்செப்டை வந்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் கவர்னன்ஸ் அண்ட் பாலிட்டி லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ் டாபிக். தென் எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட் புஷ் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டிஎன்என்ல பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் என்ன பேசினாங்க இதை மட்டும் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹவு க்ரூ மொடியூல் ஒர்க், ககன்யான் மிஷன் இஸ் ரிப்பீட்டட்லி இன் நியூஸ். இல்லை ஸ்பெசிஃபிக்கலி க்ரூ மொடியூலோட ஒர்க்கிங் மெக்கானிசம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நமக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ்லேருந்து எடுத்தது தான். ஸோ இதையும் நம்ம இன்னைக்கு டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வெக்ஷன், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் இயு யூரோப்பியன் யூனியன் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது திருப்பி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி செட்டா. அண்ட் இதை ஆல்ரெடி டிஸ்கஸ்டும் கூட. பட் இந்த நியூஸ்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன்ல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 language ஃபார்முலா. ஸோ 3 language ஃபார்முலா எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ரைஸ்ட் எ கொஸ்டின் இஸ் வெதர் இங்கிலீஷ் இஸ் இந்தியன் லாங்குவேஜ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த கொஸ்டின் கேட்க வேண்டியது வருது அப்படின்னா சிபிஎஸ்இயோட இந்த 3 language ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். அப்போ வாட் இஸ் திஸ் ஃபார்முலா அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லட்கி பெஹன் ஸ்கீம். ஸோ லட்கி பெஹன் ஸ்கீம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ட் பெனிஃபிஷியரி ஸ்கீம். பட் இந்த ஸ்கீமோட அவுட்கம்மா அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸை மீட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் ரவிதாசியா. ஸோ ரவிதாசியா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க இன் பஞ்சாப் ரீஜன். இவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் செப்பரேட் ரிலீஜியன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அவங்க டிமாண்ட் பண்றாங்க? இந்த கம்யூனிட்டி ஆக்சுவலா ரவிதாசியா கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன பிலாசபி பேஸ் பண்ணி இருக்கு அண்ட் பக்தி மூவ்மெண்ட்ல இன்வால்வ்டான பக்தி செயின்ட் ரவிதாஸ் பத்தி இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம பார்ப்போம். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பேன் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்ட் லேபர்ஸோட அவுட்கம்ல ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா புதுசா ஒரு பாலிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சிமிலர் டு யூஎஸ் பேஸ்ட் பாலிசிஸ், யூஎஸ் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பாலிசி மாதிரி இந்தியாவும் ஒரு பாலிசி என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஸோ இந்த பாலிசி பத்தியும் இன்னைக்கு நம்ம ஆர்டிகல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மூவிங் டு each and every article. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வியூவர் கம்யூனிட்டி வந்து நம்ம ஆந்திர பிரதேஷ் டெம்பிளுக்கு ஒரு சாரியை கிஃப்ட் பண்றாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு சாரி அப்படின்னா அந்த சாரி கேன் பி ஃபோல்டட் அண்ட் பிளேஸ்ட் இன்சைட் அ மேட்ச் பாக்ஸ். அப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ்க்குள்ள வைக்கிற அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிகேட்டான ரொம்ப சாஃப்டான ஒரு சில்கை வச்சுதான் இந்த சாரி என்ன பண்றாங்க அப்படின்னா டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீசிலா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸ்ரீசிலா சாரீஸ் கூட இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் சாரீஸை வியூ பண்ணதுனால ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கலாரத்னா அவார்டே கிடைக்குது. யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஜயகுமார். ஸோ இந்த மாதிரி நேம்ஸும் இதுக்கு மேலே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பிஒய்க்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்தும் என்ன ஆகுது நம்மளுக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ நல்ல விஜயகுமாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்காக கலா ரத்னா அவார்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ரீசிலா சாரீஸ் இது வந்து இக்காத் டைப் டெக்ஸ்டைல்ஸ், ஓகேங்களா. ஸோ இக்காத் டைப் அப்படிங்கிற டெக்ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்னா இக்காத் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவங்களுக்கு பைண்ட் அண்ட் டை, ஓகேங்களா, இல்லாட்டி நாட் அண்ட் டை அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ தே யூஸ் டு மேக் நாட், நிறைய நாட்ஸ் மேக் பண்ணுவாங்க. மேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அன்நாட் பண்ணிட்டு மறுபடியும் டை பண்ணுவாங்க. ஸோ தட் மெனி கலர்ஸ் கேன் பி பிளெண்டட், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான இக்காத் டைப் டையிங் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம், அதாவது இந்த இக்காத் டையிங் நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா வி கேன் see in தெலுங்கானால தான் நம்ம இந்த ஸ்ரீசிலா சாரீஸும் பார்த்தோம். கூடவே போச்சம்பள்ளி சாரீஸ், ஓகேங்களா. 2004 உங்களுக்கு வந்து ஜிஐ டேக் வாங்கினா போச்சம்பள்ளி சாரீஸுமே இதே மெத்தட் தான். அப்புறம் சம்பல்பூரி சாரீஸ் ஆஃப் ஒடிசா அண்ட் குஜராத்லயுமே வந்து இந்த பர்டிகுலர் இக்காத் டைப்பா நம்ம பார்க்க முடியும். இதுலயே வந்து சிங்கிள் டபுள் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ்லாம் வந்து இந்த இக்காத்துல வந்து இந்த டபுள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய டபுள் இக்காத் மெத்தட்ல உங்களுக்கு ரிவர்ஸ்ல சாரியை டைப் பண்ணாலுமே டிஃபரன்ஸே தெரியாது. ஸோ 2 சைட்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும்னா சாரீஸை வியர் பண்ண முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்ம் பத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த டெம்பிளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரம்மரம்பா மல்லிகார்ஜுனா டெம்பிளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ரீசிலா டெக்ஸ்டைல்ஸ் பத்தியும் பிளஸ் இக்காத் டையிங் பத்தி நம்ம இந்த பர்டிகுலர் கான்செப்ட் லேர்ன் பண்றோம். ஸோ இப்படிதான் இவ்வளவு தின்னா இவ்வளவு டெலிகேட்டா தான் சாரீஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்பெல்லாம் ரிங் சைஸ்ல கூட இந்த சாரீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிங் சாரீஸ்ன்னு சொன்னா நம்ம கையில ரிங் அளவுக்கு அதை நம்ம ஃபோல்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஸ்மாலா ஃபோல்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான ஆர்டிகல் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் GS3 பயோடைவர்சிட்டி ஸ்பீஷிஸ் அண்ட் நியூஸ். ஓகேங்களா. அண்ட் இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது நாட் ஓன்லி ஸ்பீஷீஸ் பட் ஆல்சோ எப்படி இந்த ஸ்பீஷீஸை கேப்டிவ் ப்ரீடிங் பண்றாங்க, என்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி ப்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இங்க புதுசா ஒன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஸ்பீஷீஸ் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கிரே ஹார்ன்பில். ஓகேங்களா. ஸோ இந்தியன் கிரே ஹார்ன்பில் மறுபடியும் கிர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. ஸோ இந்த ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் பத்தி தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. பட் நம்ம இங்க படிக்க வேண்டியது 2 போர்ஷன் இருக்கு. ஒன்னு நம்ம கிரே ஹார்ன்பில்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். கூடவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம்ஸை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம GS3ல ஒரு ஆன்சர் ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இந்தியன் கிரே ஹார்ன்பில்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு எண்டமிக்கா இருக்கக்கூடிய, அகைன் நோட் த வேர்ட், இந்தியன் சப்கான்டினென்ட், அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட் எங்கனாலுமே பார்க்கலாம். ஓகேங்களா. இருக்கக்கூடிய ஒரு ஹார்ன்பில் ஸ்பீஷீஸ் தான். ஓகேங்களா. இது IUCNல லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரியில வருது. இந்த பர்டிகுலர் ஹார்ன்பில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அர்போரியல், அதாவது மரத்திலே ரொம்ப அதிகமா வாழக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ். அண்ட் இதை இந்தியாவோட உட்லேண்ட்ஸ்ல டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ அவுட் த இந்தியா நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்துல கிர் நேஷனல் பார்க் அண்ட் கிர் ரீஜியன் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல அதிகமா காணப்பட்ட இந்த பர்டிகுலர் கிரே இந்தியன் ஹார்ன்பில்ஸ் காணாமையே போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குஜராத் கவர்மெண்ட் திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான நிறைய எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அதோட சென்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சேட்டலைட் டெக்னாலஜிஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஹார்ன்பில்ஸ்லயே நியர்லி 9 டைப்ஸ் ஆஃப் இந்தியன் ஹார்ன்பில்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். த்ரூ அவுட் த இந்தியா அண்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் நம்ம பார்க்க முடியும். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹார்ன்பில்ஸ் கிட்ட ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த மாதிரி ஹார்ன்பில்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் லைக் மோனோகாமி. ஓகேங்களா. சிம்பயோட்டிக் மோனோகாமி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஃபீமேல் ஹார்ன்பில் என்ன பண்ணும் அப்படின்னா டியூரிங் ப்ரூடிங், ஓகேங்களா. ஸோ அதோட எக்கை ஹேட்ச் பண்ற அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல ஹோலா இந்த மாதிரி ஒரு ட்ரீக்குள்ள தன்னோட நெஸ்ட்டை மேக் பண்ணிக்கும். ஓகேங்களா. வித் கம்ஸ், ஃபீசஸ், அதர் திங்ஸ் வச்சு நெஸ்ட்டை ஃபுல்லா மேக் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹோல் மட்டும் தான் வச்சிருக்கும். அந்த ஹோல் மூலமா உங்களுக்கு மேல் ஹார்ன்பில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை ஃபீட் பண்ணும். அப்போ மட்டும்தான் அந்த ஃபுட் அதை இன்டேக் பண்ணிக்கும். அதுக்காக ரொம்ப மெடிகுலஸா அதை எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணுன்னா ஃபீட் பண்ணும். அதை தவிர்த்து அந்த ஹோலை விட்டு இந்த பர்டிகுலர் ஃபீமேல் ஹார்ன்பில் எக்கை ஹேட்ச் பண்ற வரைக்கும் வெளியே வரவே வராது. இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர். UPSC பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேபிடேட் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. பட் இங்க அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்ஸ் இந்த ஸ்பீஷீஸ் விச் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இதை ரீஹாபிலேட் பண்றதுக்காகவும் நம்ம நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம். அது ஒரு மெத்தட் தான் என்னன்னா இந்த ஜம்ப் ஸ்டார்ட் மெத்தட் அப்படிங்கிறாங்க. ஜம்ப் ஸ்டார்ட் மெத்தட்ல நம்ம என்ன ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ ஹை டெக்னாலஜி இன்வால்வ்ட் ப்ரீடிங் மெத்தட் டு கன்சர்வ் ஸ்பீஷீஸ். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ராஜஸ்தான் குஜராத் பெட்ல பார்க்க முடியும். இங்க இப்ப மேல் பாப்புலேஷன் பெருசா இல்லவே இல்லை, வெறும் ஃபீமேல் பாப்புலேஷன்ஸா உங்களுக்கு நேச்சர்ல நியர்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி எக்ஸ்டென்ட் அளவுக்கு போயிடுச்சு. இதை திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஃபீமேல் லே பண்ணக்கூடிய எக்ஸ் எல்லாமே ஆக்சுவலா இன்ஃபர்டைலா தான் இருக்கும். ஏன்னா மேல் இதால இன்ஃபர்டைல் எக்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா லே பண்ணும். பட் இவங்க லெபார்டரியில என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெய்சல்மர் ரீஜியன்ஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபர்டைல்டு எக், ஓகேங்களா, இன்செமினேஷன் மெத்தட் மூலமா உங்களுக்கு ஃபர்டைல்டு எக்கை உருவாக்குறாங்க. இந்த ஃபர்டைல்டு எக்கை மறுபடியும் கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா வைல்டு மதர் இருப்பாங்கல்ல அவங்களோட இன்ஃபர்டைல் எக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபர்டைல் எக் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க பிளேஸ் பண்ணிடுறாங்க. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் வைல்டு மதர் தன்னோட எக்குன்னு நினைச்சு அதை க்ரோ பண்ணி ஹேட்ச் பண்ணி வளர்க்கவும் செய்து அதுக்கப்புறம் வைல்டுலயே அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பீஷீஸ் வளருது. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு டெக்னிக்கா இருக்கு. ஏன்னா இந்த டெக்னிக் மூலமா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மளால கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்ஸை வைல்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் நம்மளுக்கு GS2ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிளஸ் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல
ஆட் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம இந்தியன் லாங்குவேஜா கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படிங்கறதான் கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டினை சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா சிபிஎஸ்இயோட 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலால டோட்டலா நமக்கு வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ சிபிஎஸ்இ வந்து என்ன பண்றாங்கன்னா சர்க்குலர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த சர்க்குலர்ல சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா பாரதிய பாஷானும் நான் நேட்டிவ் பாஷாஸ் ஆர் நான் நேட்டிவ் லாங்குவேஜஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப பாரதிய பாஷாஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட 22 இந்தியன் லாங்குவேஜஸ் வருது. அதுல எது இன்க்ளூட் ஆகலைன்னா இங்கிலீஷ் இன்க்ளூட் ஆகல. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ்ல நியர்லி ஒரு 9 ஸ்டேட்ஸ் ஓகேங்களா இங்கிலீஷை தன்னோட அஃபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க. அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலா இருக்கு. ஆர்டிகல் 343 படி உங்களுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் அப்படின்னு நம்ம வந்து ஹிந்தியை பார்க்க முடியுது. ஆனா அதே நேரம் உங்களுக்கு லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இங்கிலீஷும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ட் இருக்கு. அண்ட் அதுபடி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த இங்கிலீஷ் நம்ம வந்து லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷனா கோர்ட்ஸ்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன் பிட்வீன் ஸ்டேட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ்ல ஸ்டேட் லாங்குவேஜ் அடிஷனலி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. இப்படி இருக்கும்போது 300 வருஷமா இந்தியாவில பேசிக்கிட்டு இருக்க ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து நான் நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு எப்படி மீன் பண்ண முடியும்? ஏன்னா இந்த லாங்குவேஜை எது கூட சேர்க்கிறாங்கன்னா பிரான்ஸ், பிரெஞ்சு, ஜெர்மனி இந்த மாதிரியான அதர் லாங்குவேஜஸோட என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்றாங்க. அப்படி எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கொஸ்டினா ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் நேட்டிவ் அப்படிங்கக்கூடிய வேர்டே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. வை? பிகாஸ் நேட்டிவ் அப்படிங்கக்கூடிய டேர்ம் அப்படிங்கிறது கொலோனியல் டேர்ம். இப்படி ஒரு டேர்ம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல வேற ஏதாவது ஸ்டாட்டுட்டரி புக்ஸ்லயோ பார்க்க முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஏன் நேட்டிவ் அப்படிங்கக்கூடிய அந்த டேர்மை பார்க்க முடியாதுன்னா இன் கொலோனியல் ரூல் டு மென்ஷன் இந்தியன்ஸ் அண்ட் டு மென்ஷன் அபவுட் த பிரிட்டிஷ் தே யூஸ் த டேர்ம் நேட்டிவ். பட் இப்போ அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி 3 லாங்குவேஜ் ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம், இதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலா கிளாஸ் 9ல இருந்து நமக்கு வந்து இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை பை 2030 ஒரிஜினலி கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தது. ஆனா இதை இப்போ 2026 2027 என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ராப்ளம் என்ன? இப்போ கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸை சடனா நம்ம ஒரு புது 3rd லாங்குவேஜ் லேர்ன் பண்ண சொல்லும் போது தே மே ஃபேஸ் சம் டிஃபிகல்டிஸ் when it is going to be in எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லயே இருக்க போகுது அப்படின்னா இப்போ 22 லாங்குவேஜஸ்ல எந்த லாங்குவேஜ்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3rd லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம். அப்போ நான் ஏதோ ஒரு இந்தியன் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும்னா அதுக்கான டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல அவைலபிளா இருக்கணும். அப்போ கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 22 லாங்குவேஜஸையும் டீச் பண்றதுக்கான டீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனரி அவங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ண போறாங்கிறது. அப்போ இமீடியட்டா 22 டீச்சர்ஸ் ஃபார் லாங்குவேஜ் மட்டும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் ரெக்ரூட் பண்றதுங்கிறது உண்மையாவே ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் ரெடியா இருக்கா? 22 லாங்குவேஜஸையும் பேசணும் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா மொத்தமா 22ல 3 லாங்குவேஜஸ்க்கான புக் தான் இப்போ ரெடியா இருக்கு. மீதி லாங்குவேஜஸ்க்கான புக் இன்னும் என்ன ஆகல அப்படின்னா ரெடியா ஆகல. அப்ப இது ஒரு பெரிய கிரைசிஸா இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்பரவரியா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும் போது ஃபிளெக்சிபிள் ஸ்டாஃபிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேர்மை யூஸ் பண்றாங்க. அதாவது இன்டர் ஸ்கூல்ஸ்குள்ள டீச்சர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? வேற என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரவரி பேசிஸ்ல இன்டர்மா நம்மளுக்கு வந்து நல்ல லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ரிட்டையர்டு டீச்சர்ஸோ நம்ம திருப்பி என்ன பண்ணலாம் ரெக்ரூட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது போக மாஸ்டர்ஸ் அண்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்ச அதாவது என்ன சொல்றதுன்னா பிஜி ஓகேங்களா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அ பர்டிகுலர் ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் புதுசா ஹைபிரிட் டீச்சிங் ஆர் விர்ச்சுவல் டீச்சிங் அப்படிங்கிற கான்செப்டையும் என்ன பண்ண சொல்றாங்கன்னா ப்ரமோட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்கூல்ஸோட டீச்சர்ஸ் எங்கனாலும் இருக்கலாம். பட் அந்த ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸை கத்துக்கிறதுக்கு விர்ச்சுவல் மோட்ஸ் மூலமா என்ன பண்ணிக்கலாம் கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். கூடவே பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் எந்த ஆர்டிக்கலை பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட கோர்ட்ஸ்லயும் சரி கவர்மெண்ட்டும் சரி என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு
இன் டாக்குமெண்டேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வாட் இஸ் மென்ட் பை திஸ் ட்ரையல் இன் ஆப்சென்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டேர்மை டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெத்தின் டேர்ம். ஓகேங்களா? ஸோ ட்ரையல் இன் ஆப்சென்டியா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங்கே என்ன அப்படின்னா ட்ரையல் இன் ஆப்சன்ஸ். அப்போ யாரோட ஆப்சன்ஸ்ங்கிறாங்க? உங்களுக்கு த அக்யூஸ்ட், யார் மேலே நம்ம அக்யூசேஷன் வச்சிருக்கிறோம் அவங்களோட ஆப்சன்ஸ்ல ஒரு ட்ரையலை கண்டக்ட் பண்றது தான் ட்ரையல் இன் ஆப்சன்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் வந்திருக்கு. பட் பிஎன்எஸ்எஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம சிஆர்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சிஆர்பிஎஸ்சியில் ஆக்சுவலா இந்த ட்ரையல் இன் ஆப்சன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா framing of charges, recording of prosecution evidences and pronouncement of final judgment. இதுதான் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபைனல் ஜட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது எதுல மென்ஷன் ஆகல அப்படின்னா சிஆர்பிசியில மென்ஷன் ஆகல. சிஆர்பிசியில என்னதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் கண்டக்ட் பண்ண முடியும், அவங்க மேல இருக்க எவிடன்சஸை சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட்ஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது, அந்த அக்யூஸ்ட் பர்சன் லைவா அங்க பிரசன்ட் ஆகாம அப்படின்னு இருந்தது. ஆனா ரீசெண்டா நம்மளோட பிஎன்எஸ்எஸ்ல 2023ல இதுல என்ன பண்றாங்க, சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜட்மெண்ட்ஸும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. பட் எல்லா கேசஸ்க்கும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ட்ரையல் அண்ட் அப்சன்சியால நம்ம வந்து ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஒன்லி இன் ஃபியூ கேசஸ். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா proclaim offenders. ஓகேங்களா? ஸோ இந்த proclaim offenders அப்படிங்கிறத செக்ஷன் 84(4)ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா லைக் இப்போ someone who is involved in terrorist activities or death punishment கொடுக்குற அளவுக்கு ஒரு ஹெனையஸ் கிரைம் பண்ணவங்க, இல்லாட்டி லைஃப் லாங் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஹெனையஸ் கிரைம் பண்ணவங்க, இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சனாலிட்டிஸ் மேல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா we can introduce this particular trial and absenceல நம்ம ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிஎன்எஸ்எஸ்ல பேசியிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இமீடியட்டா நம்மளால வந்து அக்யூஸ்டா என்ன பண்ண முடியாது, கோர்ட்ல பிரசன்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது ஃபாரின் கண்ட்ரில போய் என்ன இருக்கலாம், அசைலம் எடுத்திருந்திருக்கலாம், இல்லாட்டி தலைமறைவா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ்ல இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த ஹோல் ஆர்டிக்கல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த டேர்ம் இஸ் வெரி நியூ. ஆனால் நம்ம இதை வந்து கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியன் யூகே ட்ரேட் டீல். இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஏன் பெருமையா சொல்றாங்க அப்படிங்கிற தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாவே இந்த செட்டா அக்ரிமெண்ட் பத்தி நம்ம நியூஸ்ல லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். இது மூலமா இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, நம்மளுக்கு என்னெல்லாம் ட்ரேட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் யூரோப்பியன் யூனியனுக்கு, பிளஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியன்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்க போறாங்க, எல்லாமே ஆல்ரெடி வெல் டிஸ்கஸ்ட். இந்த அக்ரிமெண்ட் கோல்டன் ஸ்டாண்டர்ட்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இங்க வந்து டாரிஃப்ஸை பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஆல்சோ யூரோப்பியன் என்ன பண்றாங்கன்னா ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சானிட்டரி மெஷர்ஸ், இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் பேரியர்ஸ் ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டாரிஃப் பேரியர்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேரியர்ஸ் கூட நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கான ட்ரேட்ல இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன்னா என்ன, இந்த கன்வென்ஷனால யார் பெனிஃபிட் ஆக போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்தியன் எம்ப்ளாயிஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்லயும் அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸாகவும் இருக்கக்கூடிய இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்து யூரோப்பியன் யூனியன்ல ஒரு பெரிய பேர்டனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்கனாமிக்கல் பேர்டன். என்ன பேர்டன் அப்படின்னா அவங்களோட 25% ஆஃப் தேர் சேலரியை அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஓகேங்களா, அந்த ஸ்கீம் கடையில என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா பே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஓகேங்களா? எப்படி இப்ப இந்தியால பிஎஃப்லாம் இருக்கு, இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட்ல யூரோப்பியன் கவர்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹாவ் டு பே வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கான இன்சூரன்ஸ் அவங்க கட்டணும். ஓகேங்களா? அந்த கண்ட்ரிக்கு கட்டணும். அப்ப இது ஏன் டபுள் கான்ட்ரிபியூஷன் சொல்றாங்க, அந்த இந்தியன் ஒர்க்கர், ஓகேங்களா, ஸ்கில்டு ஒர்க்கர் ஆர் சர்வீஸ் செக்டர் ஒர்க்கர் இந்தியாலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் யூகேலையும் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் if they are not going to be present in that country for the minimal years, so இந்த பர்டிகுலர் நேஷனல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கெட்டின ஃபண்டோட ரீஇம்பர்ஸ்மெண்ட் அவங்க கெயின் பண்ணணும், இதோட லாபத்தை அவங்க பெறணும்னா மினிமல் இத்தனை இயர் இந்த கண்ட்ரில அவங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த இயர்ல அவங்க அங்க இல்ல, அவங்க அதுக்குள்ள இந்தியா ரிட்டர்ன் ஆயிட்டாங்கன்னா இந்த ஃபண்ட் அவங்களுக்கு கிடைக்காது. இதனாலதான் நிறைய பினான்சியல் பர்டனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன், இந்த கன்வென்ஷன் வந்து இமீடியட்டா
நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அப்ளை ஆக போகுது. இந்த 5 வருஷம் நம்ம வந்து இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் சிஸ்டம்ல இருந்து இந்தியன் ஸ்கில்டு பீப்புளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுக்க போறாங்க. அதாவது அவங்க இந்தியாவில இந்த மாதிரி பிஎஃப் ஸ்கீம்ல இன்வால்வ் ஆகி ஃபண்ட் பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க என்ன பண்ண வேண்டாம், நேஷனல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியில பணம் கட்ட வேண்டாம். இதனால இந்தியன் எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் பிளஸ் இந்தியன் எம்ப்ளாயர்ஸா இருக்கட்டும் 2 பேருமே லாபம் அடைகிறாங்க. ஸோ நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 75,000 இந்தியன் ஒர்க்கர்ஸும் 900 எம்ப்ளாயர்ஸும் இதால என்ன ஆகுறாங்க அப்படின்னா பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ இங்க நம்ம புதுசா படிக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் தான். மூவிங் இன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஆஃப் தி டே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் ஆர்டிகல். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் ரிலீஜியன் ஓகேங்களா, ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய குரூப்ஸ் நம்ம வந்து ரீசெண்டா பார்த்துருப்போம். லைக் வந்து லிங்கையார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா. அதே மாதிரிதான் இந்த ஒரு நியூஸ் ஆர்டிகலும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரவிதாசயன்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம எங்க அதிகமா பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரவிதாசியா கம்யூனிட்டியை நம்ம வந்து பஞ்சாப் ரீஜன்ல பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஆக்சுவலா 2010ல இவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா சீக் ரிலீஜன்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு இந்த பர்டிகுலர் ரவிதாசியாஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரவிதாஸ் பத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லேர்ன் பண்ணணும். 15th and 16th சென்ச்சுரியில பக்தி மூமெண்ட்ல ஒரு முக்கியமான செயின்ட் தான் ரவிதாஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ஒரு நிர்குணா செக்ட் ஓகேங்களா. ஸோ நிர்குணா செக்ட் செயின்ஸ் அப்படிங்கிறவங்க மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காடை வந்து ஃபார்ம்லெஸ்ஸா நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டை சேர்ந்தவங்க தான் ஓகேங்களா. அப்படி இவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணா செக்டை சேர்ந்த ஒரு செயின்ட் தான். ஆக்சுவலா சமார் ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு அந்த கம்யூனிட்டில இருந்து வந்த ஒரு பெரிய செயின்ட் தான் வந்து ரவிதாஸ் ஓகேங்களா, ஃப்ரம் வாரணாசி ரீஜன் ஓகேங்களா. அண்ட் இவரோட ஐடியாலஜிஸ் ரொம்ப முக்கியமான ஐடியாலஜிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினா ஹி வாண்ட் டு கிரியேட் யூட்டோப்பியன் டைப் ஆஃப் அர்பன் ரீஜியன் ஓகேங்களா. ஒரு அர்பன் ரீஜியன் ஒரு யூட்டோப்பியன் டைப் ஆஃப் சிட்டி வேர் யூ கேன் ஃபைண்ட் கேஸ்ட்லெஸ் கிளாஸ்லெஸ் அண்ட் இகாலிட்டேரியன் சொசைட்டி ஓகேங்களா. கேஸ்ட் இல்லாத கிளாஸ் இல்லாத ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரும்புவாரு. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னெல்லாம் இவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னா இவரோட பிலாசபிஸ்ல இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபார்ம்லெஸ்ஸா காடை நான் சொன்ன நிர்குணா செட் ஸோ ஃபார்ம்லெஸ்ஸா காடை வந்து நம்ம வணங்கணும் அப்படிங்கும் போது he asked to worship the job ஓகேங்களா. நம்ம செய்யற வேலையை கடவுளா வர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவரோட முக்கியமான கொள்கையில ஒண்ணு. அதுக்கப்புறம் இவரோட வேற என்ன டீச்சிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட டீச்சிங்ஸ் வந்து நமக்கு குரு கிரந்த் சாஹிப்லயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 50 of his teachings are placed in குரு கிரந்த் சாஹிப். அதனாலதான் ரவிதாசியன் கம்யூனிட்டிஸ் ஆக்சுவலா ஒரு டைம்ல நம்ம வந்து இவங்க எதுல பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா we can see them in சீக் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து தனியா பிரிஞ்சு வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அண்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு சிட்டி ஓகேங்களா கேஸ்ட்லெஸ் அண்ட் கிளாஸ்லெஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேகம்புரா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேகம்புரா அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கான்செப்டை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி தான் இவங்க தனியான ஒரு ரிலீஜன் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்றாங்க. இவங்க எந்த அடிப்படையில தனியான ரிலீஜன் கேட்கறாங்கன்னா இவங்களோட வே ஆஃப் வர்ஷிப் வேர் தே வர்ஷிப் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. அதனால எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை ஒரு தனி ரிலீஜனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த தோப் ரீஜியன் ஆஃப் பஞ்சாப் ஓகேங்களா இங்கதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் பஞ்சாப்ல இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள்ஸ் நம்ம வந்து எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பஞ்சாப்ல பார்க்க முடியும் ஓகேங்களா. அதனால இந்த ரவிதாசியன்ஸ் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி அங்க ஒரு ஓட் பேங்காவும் ஆக்ட் ஆகுறாங்க. அதனால இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்டா இருக்கு சேம் ஆஸ் லிங்கையார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிகல் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. மெயினா நம்ம வந்து என்ன மாதிரியான ரிலீஜன் இதுல மெயினா இந்த பேகம்புரா அப்படிங்கக்கூடிய இந்த டேர்ம் அப்படிங்கிறது என்ன, எந்த ரீஜியன்ல இவங்க சேர்ந்தவங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனலா தெரிஞ்சுக்கணும். பிளஸ் என்னதான் இந்த கம்யூனிட்டி பேரு ரவிதாசியனா இருந்தாலும் இந்த கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேரா சச்காந்த் பல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி தான் ஓகேங்களா. ஸோ இவரோட விருப்பம் இவரோட ஆசையில தான் இந்த பர்டிகுலர் ரவிதாசியன் கம்யூனிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. அண்ட் ரவிதாஸ் வாஸ் ஆல்சோ கான்டெம்பரரி ஆஃப் கபீர். ஸோ கபீர் டைம்ல தான் ரவிதாஸுமே இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ இவரோட போயட்டிக் ஒர்க்ஸுமே ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே நம்மளுக்கு
ப்ரீ போல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் போஸ்ட் போல் பர்டன் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் கரெக்டா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு அனௌன்ஸ் ஆகுது மகாராஷ்டிரால. இந்த ஸ்கீம் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்காங்க. நம்ம ஆனால் இது ஒரு கேஸ் ஸ்டடியாவே எடுத்துக்கலாம். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பீப்புள்கிட்ட ஓட்டை கெயின் பண்றதுக்கான ஒரு முக்கியமான டூலாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல நிறைய அவசியமான இனிஷியேட்டிவ்ஸும் இருக்கு. சில இனிஷியேட்டிவ்ஸை சிஏஜி என்ன பண்றாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸும் பண்றாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஆர்டிகல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் லடுக்கி பெஹன் ஸ்கீம் அப்படிங்கிறாங்க, இல்லாட்டி மாஜி லடுக்கி பெஹன் ஸ்கீம்னு சொல்லலாம். அதாவது மதர், டாட்டர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி விமன் கான்சென்ட்ரேட்டடா இந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி விமன் ஓட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு கெட் தி பெனிஃபிட். தட் இஸ் 1500 rupees per month. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கெயின் பண்ண போறாங்க இந்த டைரக்ட் டிரான்ஸ்ஃபர். ஸோ இன்க்ளூடட் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 21 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய விமனை வந்து என்ன பண்ணிருக்காங்க இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணும்போது இது ஏன் ப்ரீ போல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கீமாலேயே இந்த பர்டிகுலர் பார்ட்டி வின் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருந்தது. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது போஸ்ட் போல் பர்டன் ஏன் சொல்றாங்கன்னா, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்ப ஏன் மாஸ் எக்ஸ்க்ளூஷன், எதுக்கு நிறைய பேரை நம்ம இந்த ஸ்கீம்ல இருந்து வெளியெடுக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணதுல இருந்த நிறைய சேலஞ்சஸ். அதுல ரொம்ப முக்கியமான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணும்போது ப்ராப்பரான கேஒய்சிஸ் எடுக்க முடியாம என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய லைக் டாக்ஸ் பேயிங் கம்யூனிட்டி, ஓகேங்களா, டாக்ஸ் பேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ஓகேங்களா, இது போக டியூவல் பெனிஃபிட்ஸ் சொல்றாங்க. ஆல்ரெடி இன்னொரு ஸ்கீம் மூலமா மாசம் தே ஆர் கெட்டிங் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், பட் இந்த ஸ்கீம்ல என்ன ஆகுறாங்க, உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேரை உள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ரோல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் என்ரோல்மெண்டால கவர்மெண்ட் என்ன மாதிரியான பிசிக்கல் பர்டன்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பர்டன்ல ஃபர்ஸ்ட் பர்டனே என்னன்னா, இந்த ஒரு ஸ்கீம்காகவே நியர்லி 20,000 crores என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு செலவாகுது. இது போக உங்களுக்கு பர்டிகுலர் மகாராஷ்டிரன் கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இனிஷியேட்டிவ்ல 25,000 கோடி மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவாகுது. இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் லோன் வீவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம் லோன் வீவர்ஸ் அப்படிங்கிறதுனால, அதாவது லோன் தள்ளுபடி, ஓகேங்களா, இதனால ஒரு 36,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் லாஸ் ஆகுது. சொல்ல போனா 1,00,000 கோடி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1 lakh crores வரைக்கும் ஒரு லாஸை வந்து இப்போ யார் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் கவர்மெண்ட், ஓகேங்களா. அப்போ ஒரு பக்கம் பாப்புலிசம், ஓகேங்களா. ஸோ பாப்புலிசம் அப்படிங்கும் போது கவர்மெண்ட் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான நிறைய ஸ்கீம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்றாங்க. இப்படி அனௌன்ஸ் பண்றதுனால உங்களுக்கு பிசிக்கல் ப்ரூடன்ஸ் என்ன பண்ண முடியலன்னா அச்சீவ் பண்ண முடியல. அதே மாதிரி பிசிக்கல் டிசிப்ளின் என்ன பண்ண முடியலன்னா மெயின்டைன் பண்ண முடியல. இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் சிஏஜி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்மளோட இந்த பாப்புலர் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, இன்னொரு பக்கம் எப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல செலவாக வேண்டிய பணம், ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது திஸ் அமௌண்ட் வில் பி யூஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் வாட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஓகேங்களா, எனர்ஜி, இந்த மாதிரி செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணம் தான் எங்க செலவாக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல என்ன ஆகிட்டு இருக்குன்னா செலவாக்கிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப தேவையான டிபிடியை நம்ம என்னைக்குமே எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆனா எவ்வளவு நீட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சிஏஜி உங்களோட ரிப்போர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், இந்த நியூஸ் ஆர்டிகல்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாவும் ஒரு எக்ஸாம்பிளாவும் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியை நம்ம மெயின்ஸ்ல கவர்னன்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ரிகார்டிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவிதாஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினும், இன்னொன்று வந்து நம்மளோட கிரே ஹார்ன்பில் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினும். இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாரஸ்டோட ஃபார்மர்னே சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. Thank you.